சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே கட்டுமான பணிகள் தமிழக பிரிவில் தாமதம் அடைந்துள்ளது. இதனால் இதன் திறப்பு மேலும் தாமதம் ஆகும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. 262 கிலோமீட்டர் நீளமும் 4 வழித்தடங்களும் கொண்ட பெங்களூர் சென்னை விரைவு சாலை கர்நாடகாவில் உள்ள ஹோஸ்கோட் முதல் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் வரை அமைக்கப்படுகிறது. இந்த திட்டம் கடந்த ஆண்டு முடிவடைந்திருக்க வேண்டும். ஆனால் ஆற்காடு காஞ்சிபுரம் பிரிவில் 25.5 கிலோமீட்டர் உயர் மின்னழுத்த கோபுரங்களையும் மின் பகிர்மான கம்பிகளையும் இடமாற்றம் செய்வதில் ஏற்பட்ட தாமதத்தால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தால் நிர்வகிக்கப்படும் 400 கிலோவாட் டிசி மின் தொடரமைப்பு கோபுரங்கள் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள துணை மின் நிலையங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். இந்த கோபுரங்கள் சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரைவு சாலைக்கு குறுக்கே உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாதாரண நிலம் கையகப்படுத்தலை போலன்றி மின் கோபுரங்களை இடமாற்றம் செய்வதற்கு புதிய நிலங்களை கையகப்படுத்துதல், மின் வழித்தடங்களை மாற்றி அமைத்தல் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளுதல் போன்றவை அவசியமாகின்றனர் என்று ஒரு அதிகாரி தெரிவித்தார். மொத்தம் 102 கோபுரங்களில் 80 கோபுரங்கள் ஏற்கனவே இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 22 கோபுரங்கள் இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மின் கோபுரங்கள் இடமாற்றம் செய்ய மாற்று இடங்களை மாவட்ட நிர்வாகம் அடையாளம் காணும்போது சில நில உரிமையாளர்கள் கையகப்படுத்துதலை நீதிமன்றத்தில் எதிர்ப்பதாகவும் இந்த சட்ட சிக்கல்கள் பணிகளை மேலும் தாமதப்படுத்துவதாகவும் அதிகாரி ஒருவர் விளக்கினார். 2019 தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது 2024 இறுதிக்குள் நிறைவு பெறும் என முதலில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காலக்கெடு பலமுறை நீட்டிக்கப்பட்டு தற்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் நிறைவடையும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விரைவு சாலை செயல்பட தொடங்கியதும் சென்னை மற்றும் பெங்களூர் நகரங்களுக்கு இடையிலான பயண நேரம் 6 முதல் 7 மணி நேரத்தில் இருந்து வெறும் 3 மணி நேரமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தில் வாகனங்கள் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். 4 வழித்தடங்கள் கொண்ட இந்த சாலை எதிர்காலத்தில் 8 வழித்தடங்களாக விரிவாக்கும் வசதியும் உள்ளது. விரைவான இணைப்பை வழங்குவதோடு இந்த விரைவு சாலை தற்போதுள்ள சென்னை பெங்களூர் புறவழி சாலையின் நெரிசலை குறைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 20% முதல் 25% வரையிலான வாகன போக்குவரத்து புறவழி சாலையில் இருந்து புதிய விரைவு சாலைக்கு மாறும் என அதிகாரிகள் மதிப்பிடுகின்றனர். கர்நாடகாவில் உள்ள ஹோஸ்கோட் முதல் பெத்தமங்கலா வரையிலான 71 கிலோமீட்டர் தூரப்பகுதி டிசம்பர் 2024 முடிக்கப்பட்டு போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 106 கிலோமீட்டர் தூரத்தில் 80 கிலோமீட்டர் பகுதி இதுவரை முடிவடைந்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் பைரெட்டப்பள்ளி பங்காருபாளையம் பிரிவில் பணிகள் மெதுவாக நடைபெற்று வருகின்றன. ஏனெனில் இந்த நெடுஞ்சாலை மலைப்பகுதிகள் வழியாக செல்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள 85 கிலோமீட்டர் தூரத்தில் 68 கிலோமீட்டர் பணிகள் முடிவடைந்துள்ளனர். தமிழக பகுதி 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. குடிபாலா வாலாஜாபேட்டை 24 கிலோமீட்டர், வாலாஜாபேட்டை ஆற்காடு 25.5 கிலோமீட்டர், ஆற்காடு காஞ்சிபுரம் 25.5 கிலோமீட்டர் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் 31.4 கிலோமீட்டர். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் அதிகாரி ஒருவர் குடிபாலா ஆற்காடு பிரிவில் 95% பணிகள் முடிந்துவிட்டனர். ஒரு பரபரப்பான ரயில் பாதைக்கு குறுக்கே சாலை மேம்பாலம் அமைப்பது தொடர்பான பணிகள் மட்டுமே நிலுவையில் உள்ளனர். ரயில் போக்குவரத்து அடிப்படையில் ஆற்காடு காட்பாடி பிரிவு மிகவும் பரபரப்பானது என்று தெரிவித்தார். இதற்கிடையில் ஆற்காடு காஞ்சிபுரம் பிரிவில் 50% பணிகளும் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் பிரிவில் 70% பணிகளும் முடிவடைந்துள்ளனர். ஒவ்வொரு கட்டத்திலும் பெரிய அளவிலான வளங்களை திரட்ட வேண்டியிருப்பதால் சாலை வடிவமைப்பு காரணமாக பணிகள் வழக்கத்தை விட அதிக காலம் எடுக்கின்றனர் என்றும் அந்த அதிகாரி மேலும் கூறினார்.